இந்த வாரம் கிராசரி ஷாப்பிங் வந்து போகும்போது அவகேடோ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒவ்வொரு தடவை வாங்கும்போதுமே அவகேடோ வந்து கொஞ்சம் பழுத்ததாங்க பார்த்து எடுத்துகிட்டு வருவேன். பட் ஆனால் அந்த டைம் எடுக்கும்போதே ரொம்ப காயாக இருந்தது. சரி அடுப்பு பக்கத்தில் வச்சா பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கத்தில் தான் வச்சுருந்தேன். அவகேடோ பழுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிரம் போல். எரிஞ்சா மண்டை உடஞ்சிருங்கிற மாதிரி கல் மாதிரி தாங்க இருக்குது. காலையில் சன்னா குருமா தாங்க பண்ணியிருந்தேன். ஒரு சொட்டு மசாலா பொடியே இல்லாமல் மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தேன். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கசகசா, சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய், புளிப்பு டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா புளி ஆட் பண்ணேங்க. நைட்டே ஊற வச்சிருந்தேன் வெள்ளை சுண்டலுக்கு. ஒரு கை நிறைய வெள்ளை சுண்டலை ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துடலாம். குக்கர்ல 8 மணி நேரம் ஊறின வெள்ளை சுண்டலை ஆட் பண்ணிட்டு கை நிறைய மல்லி இலை, புதினா இதை லைட்டா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு குக்கர்ல 5ல இருந்து 6 விசில் விட்டு இறக்கிட்டா போதுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீடே மணக்கும். காலையில இட்லிக்கு இதாங்க எடுத்துக்கிட்டோம்.